என் பேர் சாரதா. அந்த வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு ஒன்றும் அதிர்ச்சியெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு நான் இதை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். என் தம்பி சுப்ராஜு வந்து சொன்னான். எனக்கு அதிர்ச்சியாகவே இல்லை. ஓரளவுக்கு நானும் இதை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குக்கா, அவரை அப்படி விட்டுக்கிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொன்னான். என்னடா அப்படின்னு கேட்டேன், ஒன்றும் தெரியாத மாதிரி. அவர் வெளியில் சகவாசம் வச்சுருக்காரு, நீ அதெல்லாம் பார்க்குறது இல்லையா, உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டான். என்னடான்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டேன். நான் சொன்னான், அவர் போக்கே சரியில்லைக்கா, வெளி சகவாசம்லாம் வச்சுருக்காரு, எதுவும் கண்டிக்க மாட்ற அப்படின்னு சொன்னான். என் தம்பி அவன், சரிடா இப்போ என்னடா எங்கடா பார்த்த அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் அவர் ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்காரு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு இது பெரிய அதிர்ச்சியாலாம் இல்லை, ஏன்னா அவரை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். கல்யாணம் ஆகி அந்த தேனிலவு போகிறப்பயே சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை நான் பார்த்துட்டேன். அப்பயே எனக்கு பகீர்னு தான் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு வந்து இந்த ரத்தத்திலே ஊறி போன சபல புத்தி இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அவர் அப்படி தான். வேலைக்காரி, எதிர்த்த விட்டு ராமசாமியுடைய ஒய்ஃபு, என் அக்கா பொண்ணு காஞ்சனா, என் தங்கச்சி, எல்லாரோடையும் அவங்கள பார்த்து வழிகிறது, அவங்கள மெனக்கடுறது, இதெல்லாம் எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு இவருடைய புத்தி லட்சணம். ஆனால் என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் என் தம்பி சொன்னான், இந்த மாதிரி ஆளோடலாம் நீ வாழ்கிறதுக்கு வாழாமல் இருக்கலாக்கா, ஒன்று கேட்டிருக்கா, இல்லை நான் கேட்கவா, நான் ஒன்று சொல்லு, நானே கேட்டுறேன் அந்த ஆள்கிட்ட, எப்போ வராரு எப்போ போகிறாரு அப்படின்னா. என்னடா பெரும்பாலும் நைட்டு 9:30 10 மணிக்கு தாண்டா வருவார், வந்தோடனே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தான் வருவார், வந்தோடனே படுத்துருவார், அதனால் அப்படின்னு நான் சமாளித்தேன். ஓக்கா இதெல்லாம் விட்டுக்கிட்டுருக்க, கேளுக்கா, நீ கேட்காம யார் கேட்பா, ஒன்று அந்த ஆளை விட்டு விலகி வந்துடு, இல்லை கேளு, ரெண்டில் ஒன்று பார்த்து போவோம் அப்படின்னா. விலைக்கு வந்துட்டா நீ பார்த்துக்குவியா, உன் ஒய்ஃப் எனக்கு சோறு போடுவாளா, எவ்வளோ நாளைக்குல நீ என்னை பார்த்துக்குவ அப்படின்னு கேட்டேன். அவன்கிட்ட இருந்து பதிலே வரல. எனக்கு தெரியும், எங்கள் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் மாமனார் மேலே அவ்வளோ பயம் பக்தியோடு தான் இருந்தார் என் புருஷன் ஜெகதீஷன். ஆனால் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவ்வளோதான், எல்லாமே மாறி போயிடுச்சு. எந்த பயமும் அவருக்கு கிடையாது. மெல்ல கேட்டான் என் தம்பி, ரமேஷுக்கு தெரியுமான்னு. ரமேஷ் என் 12 வயசு பையன், அவனுக்கு எப்படா தெரியும், தெரிஞ்சாலும் பாவம் அவன் எப்படி வெளியில் சொல்லுவான், மனசுக்குள்ளேயே அழுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவனுக்கு எவ்வளோ பெரிய அழுத்தம் இந்த வயசில் அப்படின்னு சொன்னேன் நான் கண்ணீரோட. அவன் சொன்னான், அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குது, வச்சு 2ல் ஒன்று பார்த்துப்படுவோம், இந்த ராஸ்கலை, அந்த கம்நாட்டி ஒரு லேடி இருக்கால, அவளை நம்ம ஆளை வச்சு அடிச்சிருவோம், உரிச்சிருவோம். டேய், தப்பு நம்மக்கிட்ட இருக்குது, யாரோ ஒருத்தையும் நம்ம எதுக்குள்ள அடிக்கணும், எதுக்கு அடிக்கணுமா, அடுத்த வீட்டில் ஒரு கல்யாணம் முடித்த ஆளை கொண்டாந்து தான் வச்சுருக்கமே அப்படின்னு சொல்லி அறிவு இல்லையா அந்த முண்டைக்கு, அவளை அடிக்காமல் என்ன பண்ணுறது, அவளை அடித்து நுறுக்கணும். பேசாமல் இருடா, இதை வேறு மாதிரி தான்டா ட்ரீட் பண்ணணும், அவள் எப்படா இருக்கா அப்படின்னு கேட்டாள். என் தம்பி சொன்னான், உன்னை விட வயசு சின்னவ அப்படின்னா. எப்படி இருக்கா, கருப்பாவா குண்டாவா, அழகாக இருக்காளா, ஒல்லியாக இருக்காளா அப்படின்னு கேட்டேன். சொன்னான், அப்படி ஒன்றும் பெருச ரூபவதியெல்லாம் அவள் கிடையாது, ஏதோ பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நல்லா கொளுத்த கண்ணமாக இருக்கிறா, அவள் அப்படியே அவளை பார்க்குறப்ப அவள் கண்ணை தப்பிட்டுச்சு கிளிக்கணும் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னான் தம்பி. டேய், அவளை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு ஆளும்பளையால் தான்டா குறை சொல்லணும், அவன்கிட்ட என்ன கொஸ்டின்றதானே நம்ம பார்க்கணும், ஏன் அவள்கிட்ட நம்ம போகணும். அப்போ விடு, எனக்கும் ஆள் பேட்டையில் ஆள் ரெடியாக இருக்காங்க, தூக்கி கும்மாங்குத்தா குத்தி போடுறேன் மச்சான, நீ என்ன சொல்கிற அப்படின்னா. அடிக்கிறதெல்லாம் விடுறா, நீ அதுக்கு முன்னாடி நீ எங்கே பார்த்த, ஒழுங்காக பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். பாண்டி பஜாரில் பாத்திர கடை இருக்குல்ல, அங்கே வச்சு தான் பார்த்தேன். ஒரு ஜூஸ் கடையில் உட்காந்துட்டு 2 பேரும் சந்தோஷமாக ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவள் கை நம்ம மச்சான் தோளில் இருக்குக்கா, அவளை பார்த்தேன், அந்த அளவுக்குலேயே அவளை சிறப்பை கட்டி அடிக்கணும்னு தோணுச்சு, உனக்காக தாங்க பார்த்தேன் அப்படின்னு என் தம்பி சொன்னான். விடுறா, அவசரப்படாத, எதையுமே நம்ம அவசரப்படாமல் தான் செய்யணும், பேசாமல் இரு, நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து அவரை கேட்போம். அவருடைய சுபாவமே அப்படி தானடா, எனக்கே தெரியும் அவர் என்ன சுபாவத்தில் இருக்கார், எப்படி இருப்பார்னு. இப்படி தான்
வெளியில் வீட்டுக்குள்ளே நம்ம வந்து பத்திரமா நம்ம புருஷன் வெளியில் இருக்கான், நம்மளுக்கு நம்பிக்கை குறுக்கே இருப்பானு சொல்லிட்டு நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன் நான். அந்த நம்பிக்கையை அவர் சிதறடிக்கிறாரு. அவர் நம்பிக்கையை வெளியில் மாத்திரமா சிதறடிக்கிறாரு, வீட்டுக்குள்ளேயே வேலைக்காரி சேலையை உருவினார். நான் கண்ணால் பார்த்தேன். ஏங்கா நீ அவனை தட்டி கேட்கல, அப்போயே தட்டி கட்டு, பல்ல உடச்சிருக்க வேணாமா அப்படின்னு நான் தம்பி கேட்டேனே. அதுக்கு அவ்வளோ மன்றாடினார். மன்னிச்சுக்கோன்னு சொல்லி காலில் விழுந்தார். தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அவ்வளோவும் பண்ணிவிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி பசப்பி காலில் விழுந்துட்டார். நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்ன பண்ணுறது? யாருக்கு? நான் 1 மாதம் அவரோட பேசாமல் இருந்தேன். எவ்வளோ நாளைக்கு தான் நானும் பேசாமல் இருக்கிறது? தனிமை, சும்மா வெறுமனே இருக்கக்கூடிய தனிமை. இன்னொன்று பையன் ரமேஷ் கேட்குறான், ஏன் பாப்பம்மா அப்பா கூட நீ பேசவே மாட்டேன்னு. அவனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? வேறு வழி இல்லை. திரும்ப அவர்கிட்ட நான் பேச தான் வேண்டியிருந்தது. அவர் இது மாத்திரம் செய்யலை, ஒவ்வொரு காரியமும் அவர் இப்படி தான். போகிறது தெரியாது, வர்றது தெரியாது, எந்த இதுவும் சொல்ல மாட்டார். அவர் ஆட்டம்தான், எதுவுமே நம்ம கேட்க முடியாது, அந்த நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் மெல்ல தம்பிகிட்ட. உடனே தம்பி சொன்னான், விடுக்கா நீ அது ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரிடா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நைட்டு வந்தார். 9:30 இருக்கும் மணி. உள்ளே நுழைஞ்சோடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் மதுபான வாடைகள் இருந்துச்சு. எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். இதான் லேட் ஆகிடுச்சு அப்படியே. சாப்பிட்லையா அப்படின்னு. சாப்பிடல, நான் சாப்பிட்டேனே அப்படின்னாரு. உங்களுக்காக நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதா, நான் சாப்பாடு வேணாம், நான் உங்களுக்காகவே நான் ஆக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன், நீங்கள் பேசாமல் சாப்பிடுங்க. இப்போ என்ன உனக்கு? நான் சாப்பிட்ணும் அவ்வளோதானே, இலையை போடு சாப்பிட்றேன் அப்படின்னாரு. உண்மையை சொல்லுங்கள், எங்கே போயிட்டு வரீங்க? என்ன நீ என்ன புதுசாக கேட்குற? எப்பவும் போல தான் வரேன் நான், இங்கே புதுசாக கேட்குற? இல்லை, எல்லாம் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? இல்லை ஒரு பொண்ணோட நீங்கள் சவாசம் வச்சுருக்கீங்க. நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டார். இல்லை. அப்போ யார் பார்த்தா? என் தம்பி பார்த்தான். உன் தம்பி இன்னொரு பொம்பளையோட சுற்றினான், அதே பாண்டி பஜாரில் நானும் தான் பார்த்தேன் அவனை. அது அவனுடைய ஒய்ஃபு அப்படின்னு. ஒய்ஃபா? ஏன்னா உங்கள் தம்பியோட ஒய்ஃபுக்கு அப்பப்போ ஜாடை மாறுமா? சும்மா பேசிகிட்டு இருக்க நீ. அவனும் தான் வந்தான், ஒரு லேடியோடு இருந்தான். ஜஸ்ட்டு நான் வந்து என்னுடைய கொலீக்கு அவருடைய மச்சினிச்சி ஊருக்கு வந்திருக்கா, நான் ஊரில் இல்லைடா, கொஞ்சம் பார்த்து அவளை வந்து வண்டி ஏற்றி விட்றான்னா, அதுக்காக கூட்டிகிட்டு போனேன் நான். ஏதோ பொருள் வாங்கணுன்னாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து பண்ணேன். இதை போய் நீ பெருசுப்படுத்துகிற. அவளும் ஊருக்கு போயிட்டா, நீ வந்து அந்த நிம்மதியும் உனக்கு தான், இது எந்த பிரச்சனையும் கிடையாது, அவளை பற்றி எதுவும் பேசவும் முடியாது. ஏதோ இவ்வளோ சந்தேகப்பட்டு பேசுகிற. ஆனால் அவர் பேச ஆரம்பித்தார்னா அவர் சொல்கிற கதைகள், விலாசம் முதற்கொண்டு, எந்த பஸ்ஸில் ஏறணும், எந்த பஸ்ஸில் இறங்கணும், எந்த காரில் ஏறணும், எங்கே இறங்கணும், எந்த தேதி கீதியெலாம் அவர் சொல்கிறதான்னு பார்த்தா அப்படியே உண்மை மாதிரியே இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் சொதப்பல், அப்படியே சமாளிக்கிறான்னு தெரியும். ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் அப்படி நம்புகிற மாதிரியே இருக்கும். பொய் தான், எனக்கும் நல்லா தெரியும். தொலைஞ்சு போகிறான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிம்மதியாக போயிட்டு, நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு ஆரம்பித்தேன். கொஞ்சம் நேரத்தில் குரட்டை விட்டு தூங்கிட்டார். எதை பற்றியும் கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஊருக்கு போயிட்டா நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரட்டை விட்டு தூங்கிட்டு போயிட்டார். எனக்கு வேறு வழி கிடையாது. நான் யோசித்து பார்த்தேன், தூக்கமே வரல. எனக்கு தான் அப்பா அம்மா கிடையாது, ஆனால் அவருக்கு அப்பா அம்மா இருக்குல்ல, அவங்கள்ட்ட போவோம், போய் ஒரு நியாயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி என் தம்பி சொல்கிறது உண்மைதானான்னு நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இல்லாமல் போயிட்டுனா அது அசிங்கமாயிடும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். அடுத்த நாள் என் தம்பி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி 3 மணிக்கெல்லாம் 2 மணிக்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம் ஆஃபீஸ். இவர் ஆஃபீஸ்க்கு எதிர ஒரு காரில் போய் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். கரெக்டாக 3 மணி ஆனவுடனே விறுவிறுன்னு வந்தார் வெளியில். வந்து ஹாயாக காரில் ஏறி போனார். பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனோம். அங்கே ஒரு வீடு, ரொம்ப கேஷுவலாக, அந்த மாடி வீடு, கேஷுவலாக போய் சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி போய் காலிங் பெல் அடித்தார். கதவு தெரிஞ்சிச்சு. 2 கைகளை அவர் அப்படியே தோளோடு அணைச்சி கூட்டிகிட்டு போகிறத பார்த்தேன். கண்ணு முன்னாடி பார்த்தேன். என் தம்பி கொந்தளிச்சிட்டான். அக்கா இப்போயே இருக்கா, வாங்க 2 பேரும் போய் கதவை ஒட்டச்சு 2ல் 1 ரணகலம் பண்ணிவிடுவோம், வா எந்திரி அப்படின்னா. நான் சொன்னேன், பேசாமல் இரு, வா பார்த்துக்கலாம், இதை வேறு விதத்தில் தான் நம்ம ட்ரீட் பண்ணணும், நம்மளால் அதை ட்ரீட் பண்ண முடியாது, வா அப்படின்னு சொல்லி நான் மெல்ல அவனை கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ண மாதிரியே நான் போனேன், மாமியார் வீட்டை தேடி போனேன். நான் சொக்கலிங்கம் அப்படின்றது தான் என் மாமனார்.
தனி வீடு, சுற்றிலும் தோட்டம், நாய்கள் சூழ அவங்க இருந்தாங்க. என் மாமியார் பேர் மரகதவல்லி. மெல்ல உள்ளே போய் கதவை தட்டினோடனே நாய் வேகமாக குலைச்சிச்சு. ஆனால் என்னை பார்த்தோன்னே வாலாட்டிட்டு போயிடுச்சு. நேராக உள்ளே போனேன். கதவை திறந்த மரகதம்மாள் என் மாமியாருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னம்மா அப்படின்னு சொல்லி வா வா உள்ளன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நான் மெல்ல போனேன். எங்கே ஜெகதீசன் வல்லியா என் மகன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு. பையன் பேரன் ரமேஷ் எங்கே அப்படின்னு. அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். 2 பேரை விட்டுட்டு நீ மாத்திரம் வந்திருக்க, என்னம்மா விஷயம், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அவரை பற்றி பேசணும். ஏன், அவனுக்கு என்ன உடம்புக்கு எதுவும் சௌகரியம் இல்லையா, எதுவும் ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேறு மாதிரி அப்படின்னாங்க. சொல்லுமா இது நான் சொல்லு அப்படின்னாங்க. நீங்கள் முத எனக்கு கல்யாணம் முடித்து கொடுக்குறப்போ நீங்கள் என்னை பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, என் பிள்ளை மாதிரி உண்டா, தங்கமானவன், எந்த பொய்யும் சொல்ல மாட்டான், எந்த தப்பு தண்டாவுக்கும் போட மாட்டான், பீடி சிகரெட் எதுவும் கிடையாது, தண்ணி அடிக்க மாட்டான்னு சொல்லி அவ்வளோ உத்தரவாதம் கொடுத்தீங்கல்ல நீங்கள். ஆனால் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தார் சிகரெட்டையும் தண்ணியையும். அவர் பண்ணுறது எல்லாமே மறைச்சு எல்லாமே பண்ணார். எனக்கு ஒரு உண்மை தெரியணும். இதெல்லாம் நீ உண்மையிலே உங்களுக்கு தெரியாமல் தான் எனக்கு அப்படி ஒரு வாக்கு கொடுத்தீங்களா, அல்லது நீங்களும் அதை என் கணவரோடு சேர்ந்து கூட்டு பண்ணி தெரிஞ்சு தான் என்னை கட்டி கொடுத்தீங்களா, என்னை கட்டி வச்சிங்களான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் என் மாமியாரை நேருக்கு நேராக கேட்டேன். மெல்ல உட்காருமா அப்படின்னு சொல்லி என்னை ஆதரவாக தலையை தடவி கொடுத்துட்டு, கண்டிப்பாக நான் அப்படிலாம் செய்யலாமா, அவன் உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சாலாவது நல்லா இருப்பான் அப்படின்ற உண்மையான நம்பிக்கையில் தான் நான் உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன். உன் மனசை நோக்கடிக்கணும், உன்னை இந்த மாதிரி சித்திரவதைக்கு உள்ளாக்கணுன்றதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. நான் சின்சியராக தான் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். வா, கண்டிப்பாக நான் உனக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு கொண்டு போனாங்க. அங்கே தான் மாமனார் படுத்த படுக்கையில் இருந்தார். ஒரு கொசுவலை, பக்கத்தில் டிரான்சிஸ்டர், டேபிள் பூரா மருந்து மாத்திரைகள். கண்ணை மூடி ஏதோ ஒரு எலும்பு மாத்திரம் இருக்குது, எலும்பும் தோல் இருக்கிற மனுஷன் மாதிரி அப்படியே பரிதாபமாக படுத்து கிடந்தார். போய் மாமியார் அவர் நெஞ்சை தட்டி, சாரதா வந்திருக்குல்ல அப்படின்னாங்க. மெல்ல கண்ணை திறந்து பார்த்துட்டு கஷ்டப்பட்டு கைகளை குமிச்சு என்னை கும்பிட்டார். கண்ணிலேருந்து தண்ணியாக வடிஞ்சது. ஆனால் கொஞ்சம் கையை கொண்டு வரக்குள்ளே கிட்டு கையெல்லாம் நடுங்கி அப்படியே விழுந்துட்டு கை கீழே போயிடுச்சு. பார்க்குறக்கே பரிதாபமாக இருந்துச்சு. அப்புறம் மெல்ல கேட்டார், ஜெகதீசன் வரலையா அப்படின்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னேன். அதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி கண்ணை மூடிட்டார். கண்ணை மூடி படுத்துட்டார். மெல்ல மாமியார் என்னை பக்கத்தில் உட்கார வச்சாங்க. சொன்னாங்க, நீ என்கிட்ட கதையாக சொன்ன பற்றியா, வேலைக்காரி, மச்சி நிச்சி, சேர்த்த வீட்டில் இருக்கிறவங்க, புதுசாக குடி வந்தவங்க அத்தனை பேரோடையும் அவங்களோடையெல்லாம் அவங்க பேசுகிறது, சீண்டல்கள் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, இது எல்லாமே எனக்கு நடந்தது தான், புதுசாக ஒன்றும் நடக்கலை. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ, நான் ஃபேஸ் பண்ண எதுவுமே உனக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சிடமே, அப்படியே என் கதையை நீ சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இது பரம்பரையாக வர்ற ஒரு புத்தி போல் இருக்குது. அதே மாதிரி தான் என் பிள்ளைங்க இருந்திருக்கான், இவர் மாதிரியே தான் அவனும் இருந்திருக்கிறான். நீ ஒரு வழி சொல்ல சொன்னில, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, காத்திருக்கணும். வேறு வழி கிடையாது. காத்திருத்தல் தான் ஒரே ஒரு வழி நம்மளுக்கெல்லாம். நம்ம புருஷங்க நம்மளுக்கெல்லாம் முழுசாக கிடைக்கணும்னா காத்திருக்கணும். பாரு, ஆடாத ஆட்டம்லாம் ஆடினார் சின்ன வயசில். வேலைக்காரி, என் தங்கச்சி, என்னென்னமோ பண்ணார். ஒருத்தியோட போய் 8 வருஷம் தனியாக குடித்தனம் பண்ணிட்டு வந்தார். எல்லாம் அடங்கி, சுகரு, பிளட் ப்ரெஷர், வராத வியாதியெல்லாம் நொடிச்சு போய் ஒன்றும் இல்லாமல் துவண்டு போய் ஜடமாக படுத்திருக்கிறார். இப்போ தான் அவர் முழுசாக ஒரு புருஷனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஆள்கள்லாம் இப்படி அடிபட்டு நடைபெணமாக தான் நம்மளுக்கு முழுசாக புருஷனாக கிடைப்பாங்க. வேறு வழி கிடையாதுமா, காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ஆற தழுவிக்கிட்டாங்க. கண்ணில் கண்ணீர் அவங்களுக்கும் எனக்கும் ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. மெல்ல என்கிட்ட பேசிகிட்டே இருந்த மாரிக்கு அவரை பார்த்தாங்க. ஏதோ சமீட்சை பண்ணியிருப்பார் போட்டிருக்கு. என்ன பாத்ரூம் போகணுமா, பெட் பேன்லாம் இருந்துச்சு பக்கத்தில், பாத்ரூம் போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் மெல்ல கண்ணிலேருந்து தண்ணி வெளியே கையெடுத்து
கைகள் நடுங்க கும்பிட்டாரு ஆமான்னு சொல்கிறதுக்கு. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய மற்றொருத்தி தேவை சிறுகதை. வாழ்த்துக்கள், நன்றி.